வேலவா வெற்றி வேலவா சீதிவா மயிலில் ஏறிவா. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய பட்டறை தேடலில் நாம் காணவிருப்பது ஒரே நாளில் காண வேண்டிய முக்கோண முருகன் கோவில்கள் குறித்துதான். நாம் ஏற்கனவே நேர்கோட்டு நரசிம்மர்கள் அப்படிங்கிற ஒரே நாளில் காண வேண்டிய 3 நரசிம்மர் திருத்தலங்களை ஒருங்கே தரிசித்தோம் அல்லவா? அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முக்கோண முருகன் கோவில்கள். மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடிகளை கேட்டு வாமனனாக வந்த திருமால் திருவிக்கிரம வடிவம் எடுத்து 3 உலகத்தையும் தமது பெரிய திருவடியால் அளந்தார். அவரது மருமகனாகிய முருகனின் இளம் திருவடியோ மயில் மீதும் தேவர்கள் தலை மீதும் திருப்புகழ் ஏட்டின் மீதும் பட்டன என்று அருமையாக கூறுவார் அருணகிரிநாத சுவாமிகள். அவ்வகையில் அருணகிரிநாதருக்காக திருவடி தரிசனம் அளித்து ஞானத்தை அளித்த முருகப்பெருமான் பாதச்சுவடுகள் படிந்த இடமாகிய குரமகள் தழுவிய குமரன் கொடிகொண்ட ஞானமலை, வள்ளியின் அன்புக்காக காடும் மலையும் முருகன் நடந்த வள்ளிமலை, சூரசம்ஹாரமே நடைபெறாத 5ஆம் படை வீடான திருத்தணிகை மலை ஆகிய முக்கோண வடிவில் அமைந்த 3 தலங்களின் சிறப்புகளை காண்பதே இன்றைய பட்டறை தேடல். முதலாவது, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு தன் பாதச்சுவடுகளை காண்பித்து பாமர மக்களுக்கும் பக்தர்களுக்கும் ஞானத்தை வாரி வழங்கும் ஞானப்பழமாக முருகன் விற்றிருக்கும் பழமையான ஞானமலை. 1300 ஆண்டுகள் பழமையான இக்கோவிலுக்கு செல்ல 180 படிகள் அமைந்துள்ளன. சிறிய மலை மீது அமைந்த அழகிய முருகன் திருக்கோவில். இருபுறமும் இயற்கை சூழ நடுவில் அமைந்த படிகள் மீதான பயணம் அற்புதமாய் இருந்தது. படியில் நின்று பார்க்கும்போது கடலென நிரம்பி வழியும் காவிரி பக்கம் ஏரியை காண்பது கண்களுக்கு மிகவும் குளிர்ச்சியாகவும் மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. வழி எங்கும் மருத்துவ குணம் கொண்ட வேப்பிலை மரங்கள் நிறைந்திருந்தன. சில மரங்களின் இலைகள் கசப்புக்கு பதிலாக இனிப்பு சுவையுடன் இருப்பதாக கூறுகிறார்கள் பக்தர்கள். முதலில் கணபதியை வணங்கிய பிறகு மலையேற தொடங்க வேண்டும். மலைக்கோயில் கருவறையில் மயில் மீது அமர்ந்து மடி மீது வள்ளியை அணைத்த முருகனின் கோலம் காண கண்கள் கோடி வேண்டும். குரமகள் தழுவிய குமரன் வடிவம் வேறு எங்கும் காண இயலாத அற்புத வடிவமாகும். நீலமையில் அமர்ந்த கோலக்குமரன் இடதுபுறம் மடி மீது வள்ளியை அணைத்தவாறு இருக்கும் அரிய வடிவம். அருகில் அருணகிரியார் கூப்பிய கரங்களுடன் இக்காட்சியை கண்டு இன்புறுவதாக அமைந்திருக்கிறது. அடுத்த கருவறையில் ஞான குஞ்சரி ஞானவள்ளி சமேத ஞான பண்டித சுவாமி காட்சியளிக்கிறார். ஒரு முகம், 4 கரங்கள், பின்னிரு கரங்களில் கமண்டலமும் ஜெபமாலையும், முன் வலக்கரத்தில் அபய முத்திரை, முன் இடக்கரம் இடுப்பில் வைத்து முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் பிரம்ம சாஸ்தா வடிவத்தில் காட்சியளிக்கிறார். ஞானமலை என்பதால் ஞானத்தை வழங்கும் குரு தட்சிணாமூர்த்திக்கும் ஞான சரஸ்வதிக்கும் தனித்தனியே சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்திய ஞானவெளி சித்தர் சமாதியின் மீது லிங்க வடிவில் அருள் பாலிக்கிறார் ஞானபுரீஸ்வரர். இவரது சன்னதிக்கு பின்புறத்தில்தான் முருகனின் பாதம் படிந்த சுவடுகள் காணப்படுகின்றன. வள்ளி அன்னையை வள்ளிமலையில் மணந்து கொண்டு முருகப்பெருமான் இங்கு வந்தபோது இம்மலையில் வள்ளியோடு உலவினாராம். அவ்வாறு முருகன் உலாவிய போது மலை மீது படிந்த அவரது பாதச்சுவடுகள் இம்மலையில் புனிதமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஞானம் என்பதற்கு திருவடி என்றும் பொருள். எனவே ஞானமலை என்பதை திருவடி மலை என்றும் கூறலாம். மீண்டும் தனக்கு திருவடி தரிசனம் அளிக்க வேண்டிய அருணகிரிநாதருக்கு திருவடி தரிசனம் வழங்கிய கோவிலாக அமைந்துள்ளது இந்த திருக்கோவில். அருணகிரியார் திருக்கோவில் முருகனை பாடிய ஞானமலை திருப்புகழ் பாடலும் கல்வெட்டில் பதிக்கப்பட்டுள்ளன. முருகப்பெருமானின் பாதச்சுவடையும் மயிலின் பாதச்சுவடையும் கண்டு அடைந்த பக்தி பரவசத்தை வார்த்தைகளால் கூற இயலாது நெஞ்சம் நிறைந்து கண்களில் வழிந்தது. திருமணம் நடத்தி வைப்பதற்கான திருமண மண்டபம், உணவு கூடமும் அமைக்கப்பட்டுள்ளன. மிக உயர்ந்த வேலின் உருவத்தை கண்டு பிரமித்து போனோம். அருணகிரிநாதர் திருப்புகழ் சிறப்பிக்கப்பட்டுள்ள ஞானமலை வேலூர் மாவட்டம் காவேரிப்பாக்கத்திலிருந்து ஷோலிங்கர் செல்லும் வழியில் உள்ள கோவிந்தச்சேரி என்ற கிராமத்தில் மலைக்கோவிலாக அமைந்துள்ளது. வேலும் மயிலும் சேவலும் துணை என வணங்கி விடைபெற்று முக்கோண திருத்தலங்களில் 2வது தலமாகிய வள்ளிமலைக்கு செல்வோம். முக்கோண கோவில்களில் 2வது திருக்கோவில் வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். வள்ளி பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இடம் என்ற சிறப்பு பெறும் இந்த வள்ளிமலை கோவில் வேலூர் மாவட்டம் வாலாஜா அருகே அமைந்துள்ளது. இந்த கோவிலின் மூல தெய்வமாக வள்ளி தேவயானையுடன் முருகர் காட்சியளிக்கிறார். வள்ளிமலையில் முருகனை கணவனாக அடைய விரும்பி திருமால் பாதத்தை வைத்து வள்ளி வழிபட்டாள். கன்னி பருவத்தில் அவள் திணைப்புலம் காக்கும் பணியை செய்தாள். அங்கு வந்து முருகன் வள்ளியை திருமணம் செய்ய விரும்பினார். இதை அறிந்த வள்ளியின் வளர்ப்பு தந்தை நம்பிராஜன் திருத்தணியில் முருகனுக்கு முறைப்படி வள்ளியை திருமணம் செய்து கொடுத்தார். நம்பிராஜனின் வேண்டுதலுக்கு இணங்க
இங்குள்ள குன்றில் முருகன் எழுந்தருளியுள்ளார் என்கிறது தலவரலாறு. வள்ளிமலை கோவிலின் கருவறையில் முருகன் வள்ளி தேவயானையுடன் காட்சி தருகிறார். வள்ளி வேடர் குலத்தில் வளர்ந்ததால் அர்த்தஜாம பூஜையில் தேனும் தினைமாவும் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. வள்ளி வாழ்ந்த இடம் என்பதால் அவரது பெயரிலேயே வள்ளிமலை என்று இத்திருத்தலம் அழைக்கப்படுகிறது. அடிவாரம் மற்றும் மலைக்கோவிலில் குமரி வள்ளிக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. வள்ளி கையில் பறவை விரட்ட பயன்படுத்தப்படும் உண்டிவில் கவன் கல் வைத்திருக்கிறார். முருகன் வள்ளியுடன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கே நம்பிராஜன் வந்துவிட்டார். எனவே முருகன் வேங்கை மரமாக உருமாறி தன்னை மறைத்துக் கொண்டார். இந்த மரமே இத்தலத்தின் தல விருட்சமாக இன்னும் இருக்கிறது என்பது கூடுதல் சிறப்பு. அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. மலைக்கோடியில் கொடிமரத்து எதிரே விநாயகர் அமைந்திருக்கிறார். முன் மண்டபத்தில் நவ வீரர்கள் நம்பிராஜன் இருக்கிறார்கள். இங்கிருந்து சற்று தூரத்தில் உள்ள வனத்திற்குள் வள்ளி பறவைகள் விரட்டிய மண்டபம், நீராடிய சுனை, மஞ்சள் தேய்த்த மண்டபம், முருகன் நீர் பருகிய குமரி தீர்த்தம் எனும் சூரிய ஒளிப்படாத தீர்த்தம் ஆகியவை உள்ளன. யானையாக வந்து வள்ளியை பயமுறுத்திய விநாயகர் மலை வடிவில் காட்சியளிக்கிறார். இந்த மலையை யானை குன்று அல்லது கணேசகிரி என்று அழைக்கிறார்கள். மலை மீது ஒரே கல்லில் குடைந்து செய்யப்பட்ட முருகன் கோவில் அழகாக அமைந்துள்ளது. பாறையை குடைந்து கோவிலை அமைத்திருக்கிறார்கள் என்பதால் மேலே பார்த்தால் பாறை எங்கே நமது தலையில் விழுந்து விடுமோ என்கிற அச்சம் ஏற்படுகிறது. எப்படித்தான் இந்த கோவிலை உருவாக்கி இருப்பார்களோ என்று பிரமித்து நின்றபோது கோவில் கருவறைக்குள் உள்ள ஒரு துளையை காண்பித்து, இது சித்தர்கள் சென்று வந்து கொண்டிருக்கும் துவாரம் என்றும் தற்போதும் இதற்குள் சித்தர்கள் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது என்று கூறுகிறார் கோவில் அர்ச்சகர். கோயிலில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் சுவாமி சச்சிதானந்தர் சமாதி அமைந்த ஆசிரமம் அமைந்துள்ளது. மலையின் மீது சூரிய கதிர்கள் விழாத சுனை ஒன்றும் காணப்படுகிறது. முருகன் வயதான தோற்றத்தில் வள்ளியிடம் வந்து தனக்கு பசிப்பதாகவும் தேனும் தினைமாவும் தரும்படியும் கேட்டுக்கொண்டாராம். அதன்படி வள்ளியும் கொடுத்தார். அதை சாப்பிடும்போது முருகனுக்கு விக்கல் எடுத்ததாகவும் அதற்காக வள்ளி ஓடிச் சென்று இந்த சுனையில் இருந்துதான் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார் என்றும் கூறப்படுகிறது. கோவில் மாலை 5 மணி வரை மட்டுமே திறந்திருக்கும். மலையின் உச்சியில் திருமால் மற்றும் கிரீஸ்வரர் ஆலயமும் உள்ளது. சென்னையிலிருந்து வேலூர், ஆரணி, ஆற்காடு, ராணிப்பாட்டை வழியும் செல்லும் பேருந்துகள் பல வள்ளிமலையில் நின்று செல்கின்றன என்று கூறுகிறார்கள். முருகன் வேடுவ பெண்ணான வள்ளிக்காக காடும் மலையும் நடந்தார் என்ற சிறப்பு பெற்ற தலமாக விளங்கக்கூடிய வள்ளிமலை முருகன் கோவிலை கண்டு முருகன் அருள் பெறுவோம். இனி முக்கோண தலங்களில் 3வது தலமாக அமைந்த சூரசம்ஹாரம் நடைபெறாத 5ஆம் படைவீடு என்ற சிறப்பு பெற்ற வேலில்லா வேலவன் அமர்ந்த திருத்தணியை என்னும் திருத்தணி முருகன் திருக்கோவில். திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் செய்த முருகன் கோபம் தணிந்த இத்தலம் திருத்தணிகை என்று அழைக்கப்பட்டு பின் திருத்தணி என்று சுருங்கியது. வருடத்தின் நாட்களை குறிக்கும் வகையில் 365 படிகள் கொண்டதாக இத்திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்குள்ள உற்சவர் சிலையின் மீது 1,00,000 ருத்ராட்சங்களால் ஆன ருத்ராட்ச மண்டபம் அழகுறு அமைந்துள்ளது. கருவறைக்கு முன்புறம் மயிலுக்கு பதிலாக இந்திரன் வழங்கிய ஐராவதமே காட்சியளிக்கிறது. அதுவும் வாசலை நோக்கியபடி இருப்பது விசேஷமாக கருதப்படுகிறது. மற்ற கோவில்களில் இருப்பது போல இங்குள்ள முருகன் சிலையில் வேல் இருப்பது கிடையாது. அலங்காரம் செய்யும் போது மட்டுமே வேல் சாற்றப்படுகிறது. சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடனேயே முருகன் காட்சி தருகிறார். கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் என்பதால் முருகன் கையில் வேல் கிடையாது. இதனால் வேலில்லா வேலனாக அவர் காட்சியளிக்கிறார். சூரனோடு போரிட்ட பிறகு இங்கு வந்ததால் போரிட்டதன் அடையாளமாக இத்தலத்து மூலவரின் நெஞ்சில் பள்ளம் அதாவது துவாரத்தை இப்போதும் காணலாம் என்கின்றனர் பக்தர்கள். கந்தசஷ்டி சூரசம்ஹாரத்தின் போது இத்திருக்கோவிலில் மட்டும் சூரசம்ஹாரத்திற்கு பதிலாக முருகனை குளிர்விக்க 1000 கிலோ மலர்கள் புஷ்பாஞ்சலி செய்யப்படுகிறது. இத்திருக்கோவிலின் முருகனுக்கு இந்திரன் காணிக்கையாக கொடுத்த சந்தனக்கல்லால் அரைக்கப்பட்ட சந்தனமே சாற்றப்படுகிறது என்பதால் இந்த சந்தனத்தை சிறிதளவு கரைத்து குடித்தால் தீராத நோய்களும் தீரும் என்பது பக்தர்களின் ஆணித்தரமான நம்பிக்கை. அனைத்து திருத்தலங்களிலும் விநாயகரை வழிபட்ட பிறகுதானே மற்ற தெய்வங்களை வழிபடுவோம். ஆனால் அதற்கு மாறாக இந்த கோவிலில் ஆபத் சகாய விநாயகரை கடைசியாகத்தான் வணங்கும் வழக்கம் உள்ளது. விஷ்ணு துர்க்கைக்கும் தனி சன்னதி இங்கு அமைந்துள்ளது. கருவறைக்கு பின்புறம் குழந்தை வடிவிலான ஆதி பாலசுப்பிரமணியர் இருக்கிறார். என்ன உறவுகளே, ஒரே நாளில் தரிசிக்க வேண்டிய 3 முக்கோண முருகன் திருக்கோவில்களை தரிசித்ததில் மகிழ்ச்சி தானே? மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.